ஒரு 2 லட்ச ரூபா கேட்பானா, இந்தாப்பா புண்ணியமாக போகும், டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. இதுதான் மக்களின் அணுகுமுறை. வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், தாலுகா, டு சம் எக்ஸ்டென்ட் பத்திரப்பதிவுத்துறை, ஏறக்குறைய அனைத்து துறைகளும் காசு கொடுக்காம நீங்கள் வேலை நடந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் டயஸில் உட்காந்துக்கிட்டு யாருக்கு எந்த காசு கொடுக்க வேணாங்க, நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம். அதான் போன தடவைலாம் கூட சார் சிசிடிவி கேமரா இருந்துச்சு. பொதுவாக லஞ்சத்தை எப்படி வாங்குவாங்கன்னா பெஞ்சுக்கு கீழே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போன தடவை சார் பெஞ்சுக்கு மேலேயே வாங்குறாங்க மேடம்னு சொன்னாங்க. இப்படி கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சப்ரிஜிஸ்ட்ராரும் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். ஒரு வருஷம் தான். சோழிங்கநல்லூருக்குலாம் 80 லட்சம். 365 நாள் தான். 366வது நாள் நீ அந்த போஸ்ட்டில் நீடிக்கணும்னா டாப் அப், அதுக்கு பேர். இன்னொரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றான். எடுக்க வேணாம் அந்த காசு. பல பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் சப்ரிஜிஸ்ட்ராரை போடாமல் அசிஸ்டண்ட்டுகளை அடிஷனல் சார்ஜாக போட்டு காசு வாங்கினது காரணம் அசிஸ்டண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். அத்தனை டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸுக்கும் நேரடியாக அமைச்சர் பணம் வாங்கினார். இன்னைக்கு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களா காசு வாங்காதீங்கன்னு? இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ மக்கள் இதை எப்படி கொண்டாடுவாங்க? ஸோ இந்த கொண்டாட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கிறது.